வணக்கம். வாங்க இன்னைக்கு தமிழ் வருஷப்பிறப்புக்கு நம்ம பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாயாசம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான பாயாசமும் கூட. அதை மாதிரி சுலபமாக செஞ்சிடலாம். ஒரு முறை இதை மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாயாசம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு பேனில் சேர்த்து நம்ம ரொம்ப செவுக்க வறுக்கக்கூடாது. ஒரு லேசாக வாசனை வரும் பருப்பு வறுக்கும் போது, அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துட்டு நான் ஒரு குக்கரில் சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்துட்டு பருப்பு ஒரு 2-3 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய பெரிய ஜவ்வரிசி, மாவு ஜவ்வரிசி இருக்குல்லங்க, அதுவும் ஒரு அரை கப்பு. இப்போ நான் அதை கழுவிட்டு ஏற்கனவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் குட்டி குட்டியாக இருக்கிற ஜவ்வரிசி கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு ஊற வைக்க தேவையில்ல. அதை டைரெக்டாக அப்படியே நம்ம கழுவிட்டு அப்படியே போட்டுடலாம். இப்போ கழுவின பருப்பு கூட இந்த ஜவ்வரிசியும் சேர்த்துடலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெறுமனே கலந்து விட்டுருங்க. இப்போ இதுக்கு தண்ணி நம்ம 2த்துக்கும் சேர்த்து 1 கப்பு பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் மொத்தம் ஒரு 3.5 to 4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுங்க. இப்போ ஒரு கொதி நமக்கு நல்லா கொதிச்சு பொங்கி வருது பாருங்க, பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்ததுக்கு அப்புறம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டுடலாம். நமக்கு ஒரு 4 விசில் வரட்டும். இப்போ ஒரு பேனில் வெல்லம் எடுத்துக்கலாங்க. ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். அதுக்கு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு 1.25 to 2 கப் அளவுக்கு கூட உங்களுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்வீட் நார்மல் ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லம் கரைஞ்சி நல்லா ஒரு கொதி வருது பாருங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இதை ஓரமாக வச்சுட்டு இப்போ குக்கரில் ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணிடலாங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பும் ஜவ்வரிசியும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. பருப்பு நல்லா மலர வெந்து வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க இந்த பாயாசம். டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ வெள்ளை தண்ணியை இதில் நம்ம வடிகட்டியை சேர்த்துக்கலாம். வெள்ளை தண்ணியை சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இறக்கி இதை கீழே ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கலாங்க. முந்திரி நமக்கு லேசாக பாதி வறுப்பட்டதும் நமக்கு திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சை சேர்த்து நல்லா பலூன் மாதிரி நமக்கு உப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம பாயாசத்தில் இதை கொட்டிடலாங்க. தாளித்து வச்சுருக்கிறத முந்திரி திராட்சை தாளிச்சதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கலந்துட்டு இது ஒரு வெதுவெதுப்பான ஒரு சூட்டுக்கு ஆறுறதுக்காக நம்ம விட்டுடுவோம். கொஞ்ச நேரம் அதை ஆறணும். இப்போ நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கிற பால் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். நீங்கள் பாலை சூடாக சேர்த்திங்கன்னா வெள்ளத்துக்கு கூட நமக்கு திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் பாலும் ஆறி இருக்கணும், காய்ச்சி ஆறினத பாலாக இருக்கணும். பாயாசமும் நமக்கு லேசாக வெதுவெதுப்பான இருக்கிற சூட்டில் ரொம்ப கொதிக்க இருக்காமல் இருந்துச்சுன்னா நமக்கு பாயாசம் ரொம்பவே அருமையாக வரும். வெல்லம் சேர்த்த பாயாசம் பால் சேர்த்தாலும். இப்போ நமக்கு இந்த வருஷப்பருப்புக்கு ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு வச்சு பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்து.